அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் 6 உரைநடை உலகம் கொங்கு நாட்டு வணிகம் அப்படிங்கிற பாடத்தை நாம் பார்க்கலாம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி. சங்க காலத்தில் நம்முடைய தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்தார்கள் அப்படிங்கிற செய்தி பல்வேறு இலக்கியங்கள் எல்லாம் கூறுகின்றன. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி. நம்முடைய தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பழந்தமிழர்களே சான்றுகளாக விளங்கினர். காலத்தால் முற்பட்டவர்களான பழந்தமிழர் சோம்பித் திரிந்தவர் அல்லர். நம்முடைய பழந்தமிழர்கள்லாம் சோம்பலாக யாரும் இருக்கவில்லை. உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதிலேயே கண்ணும் கருத்துமாய் விளங்கினர். கடல் கடந்து சென்று வணிகம் செஞ்சாங்க. உழைத்து வாழ்க்கையில் உயர்ந்தார்கள் நம்முடைய சங்கத்தமிழர்கள். அவர்கள் மலைகளுடன் காடுகளுடனும் கடல்களுடனும் கலந்து உறவாடினர். மலைகளுடனும் காடுகளுடனும் கடல்களுடனும் கலந்து உறவாடினார்கள். யாரு? நம்முடைய பழந்தமிழர்கள். பழந்தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் இன்றைய வணிகம் குறித்து அறிவோம். நம்முடைய பழந்தமிழர்கள் ஆட்சி செய்த கொங்கு நாட்டினுடைய வணிகம், அக்கால வணிகமும் இக்கால வணிகத்தையும் பற்றி நாம் அறிவோம். இப்போ பாருங்க, தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன. தொல்காப்பியம் தமிழில் கிடைத்த முதல் நூல் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்லுது. இப்போ தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த முதல் நூல், முதல் இலக்கண நூல் அப்படின்னு எதை சொல்கிறோம்? தொல்காப்பியத்தை. சங்க இலக்கியங்கள் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா 8 தொகையும் 10 பாட்டும். ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம். 8 தொகை நூல், 8 தொகையில் 8 நூல்கள், 10 பாட்டில் 10 நூல்கள். இந்த 8 தொகை நூல் 8ம் 10 பாட்டில் 10 நூல்களும் மொத்தம் 18 நூல்களும் சங்க நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தை சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் ஆகியோர் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களான 8 தொகையும் 10 பாட்டு நூல்களும் கூறுகின்றன. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. நம்முடைய தமிழகத்தை மூவர் ஆட்சி செய்தார்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு எந்த நூல் சொல்லுது அப்படின்னா தொல்காப்பியம். மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை. இந்த சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்களுடைய காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை. வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாத்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெறுகின்றன. இந்த சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் குறித்த செய்தி இராமாயணத்திலையும் மகாபாரத்திலையும் அர்த்த சாத்திரத்திலையும் அசோகருடைய கல்வெட்டிலையும் மூவேந்தர்களுடைய செய்திகள் எல்லாம் இடம்பெறுகின்றன. இதனால் இவர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை அறியலாம். இந்த சேர மன்னர்களும் சோழ மன்னர்களும் பன்னெடுங்காலத்திற்கு முற்பட்டவர்கள் அப்படின்னு நாம் அறியலாம். இப்போ சேர மன்னர்கள், முடியுடைய மூவேந்தர்களில் சேரர்களே பழமையானவர் என்று கூறுபவர் உண்டு. முடியுடைய மூவேந்தர்களில் மிகவும் பழமையானவங்க யார் அப்படின்னா சேர மன்னர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சேர சோழ பாண்டியர் என்னும் தொடரையே இதற்கு சான்றாக காட்டுவர். முதல்ல சேர மன்னரை சொல்கிறாங்க, அடுத்தது சோழ மன்னர், அடுத்தது பாண்டிய மன்னர் அப்படிங்கிற தொடரையே இதற்கு சான்றாக காட்டுவர். மூவேந்தர்களில் பழமையானவர் யார் அப்படின்னா சேர மன்னர்கள். மேலும் தொல்காப்பியமும்
போந்தை வேம்பே ஆரண வரூஉம் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன் வைக்கிறது எது அப்படின்னா தொல்காப்பியம். போந்தை வேம்பே ஆரண வரூஉம் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கிறது எந்த நூல் அப்படின்னா தொல்காப்பியம். சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. சேரர்களுடைய நாடு என்ன நாடு? குடநாடு. இவர்களின் தலைநகரம் வஞ்சி. சேரருடைய நாடு என்ன? குடநாடு. இவர்களுடைய தலைநகரம், சேரர்களுடைய தலைநகரம் எது அப்படின்னா வஞ்சி. இந்நகர் மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடல் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்தது. இந்த வஞ்சிமா நகரம் மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடல் கலக்கும் பேரியாறு அப்படிங்கிற ஆற்றங்கரையில் இந்த வஞ்சிமா நகரமானது இருந்தது. இதனை கருவூர் என்றும் அழைப்பர். இந்த ஊரை வஞ்சிமா நகரை கருவூர் என்றும் அழைப்பர். தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேரநாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கின. சேரநாட்டினுடைய துறைமுகங்கள் எது எது அப்படின்னா தொண்டி, முசிறி, காந்தலூர் முதலியவை சேரநாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கின. சேரர்களின் கொடி, சேர மன்னருடைய கொடி எதுனா வில்கொடி, விற்கொடி ஆகும். பனம்பூ இவர்களுக்குரிய பூவாகும். சேர மன்னருடைய கொடி விற்கொடி, சேர மன்னனுடைய பூ எதுனா பனம்பூ. சேரர்களுடைய நாடு என்ன நாடுனா குடநாடு. சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி நகரம். இந்த வஞ்சி நகரம் மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடல் கலக்கும் பேரியாற்றங்கடையில் இந்த வஞ்சிமா நகரமானது இருக்கின்றது. இதனை கருவூர் என்றும் அழைப்பர். வஞ்சிமா நகரை கருவூர் என்றும் அழைப்பர். தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேரநாட்டினுடைய துறைமுக பட்டினங்களாக விளங்கின. சேரர்களின் கொடி எதுனா விற்கொடியாகும். பனம்பூ இவர்களுக்குரிய பூ ஆகும். சேரருக்குரிய பூ எதுனா பனம்பூ. அடுத்தது பாருங்க, சேர நாட்டின் எல்லைகள். பண்டைய சேரநாடு என்பது இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம், கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர். சேரநாடு அப்படின்னா கேரள பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளா மட்டும் இல்லாத கோவை மாவட்டம், சேலம் மாவட்டமும் இணைந்த பகுதி தான் என்ன சொல்கிறோம் சேரநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சேலம், கோவை பகுதிகள் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன. சேலம், கோவை பகுதிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன. இப்பகுதிகளை சேரர்களின் உறவினர் ஆட்சி செய்து வந்தனர். இப்போ சேலம், கோவை பகுதியெல்லாம் சேர மன்னருடைய உறவினர்கள் ஆட்சி செய்தாங்க. இந்த சேலம், கோவை பகுதியை கொங்கு நாடு என்று அழைப்பர். அடுத்தது கொங்கு மண்டலம் பாருங்க. கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என இந்நான்கு எல்லைகளுக்குட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறப்படுகிறது. கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என இந்நான்கு எல்லைகளுக்குட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலமானது விளங்கியது என்று கூறப்படுகிறது. இன்றைய நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம், கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்கியது என்பர். கொங்கு மண்டலம் எது எது அப்படின்னா நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம், கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்கியது என்பர். கொங்கு நாட்டு பகுதியை காவிரி, பவானி, நொய்யல், ஆன்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி,
ஆகிய ஆறுகள் வளங்கொழிக்க செய்கின்றன. இப்போ கொங்கு நாட்டை எந்தெந்த ஆறுகள்லாம் வளங்கொழிக்க செய்கின்றன அப்படின்னா காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி முதலிய ஆறுகள் எல்லாம் கொங்கு மண்டலத்தை வளம் செய்கின்றன. மாணவர்களே, இப்போ கொங்கு நாட்டு வணிகம் அப்படிங்கிற பாடத்தில் சேரநாட்டினுடைய தலைநகரம், சேரநாட்டினுடைய துறைமுகப்பட்டினம், கொங்கு நாடுனா என்ன, கொங்கு நாட்டினுடைய எல்லைகள், கொங்கு நாட்டை வளம் கொழிக்கும் ஆறுகள் முதலியவற்றையெல்லாம் நாம் பார்த்தோம். இப்பாடப்பகுதி நன்றாக புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.